சார் சும்மா வர சொல்லு. ஓகே சார். சார் வர சொன்னீங்களா? சும்மா நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். வழக்கம் போல கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு எப்படி நீ வரதுக்கு லேட் ஆயிடும்னு சொல்லிடு. ம். மம்மி நான் தான். இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. ஆமா, ஆஃபீஸில் ஓவர் டைம் மம்மி. சரி ஓகே வச்சுட்டா, பாய். சும்மா என்னாச்சு உனக்கு? எனி ப்ராப்ளம்? இன்னைக்கு ஏன் திடீர்னு அழுகிற? பெயின் ரொம்ப அதிகமாயிடுச்சா? சும்மா என்னாச்சு? சும்மா ஏன் அழுகிற? சும்மா ப்ளீஸ் கம் ஆன் டெல் மீ. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அழு. என்னாச்சு சும்மா? ப்ளீஸ் டெல் மீ சும்மா. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணுமா? ஆசை வந்த உடனே கூப்பிடுறது, வேலை முடிஞ்ச உடனே கழட்டி விட்டுடுறது. என்ன நினைச்சீங்க? இன்னைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? என்ன ஆச்சா? என் லைஃப்க்கு என்ன பண்ண போறீங்க? அத பத்தி நீ கவலைப்படாத சும்மா. நான் உன்னை விட மாட்டேன். என்ன நம்பு. ப்ளீஸ் பிலீவ் மீ. என் மனசுல உன்னை தவிர வேற யாரும் இல்ல. தேங்க் யூ. ஏய் சார். என்ன ரேகா இன்னும் வரலையா? சார் ரேகா வேலைக்கு வரலன்னு ஃபோன் பண்ணாங்க. என்கிட்ட சொல்லலையே. ஃபோனை நான் தான் எடுத்தேன் சார். எம்டி ரூமுக்கு கனெக்ஷன் கொடுக்குவான்னு கேட்டேன். அவங்க உங்கள்கிட்ட பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி போனா போட்டும். போனா போட்டுமா? புதுசாக கிடைக்கின்ற ஏத்தத்தில் பேசுறடா நீ. இதை சும்மா கிட்ட கொடுத்து இந்த பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்ப சொல்லு. சரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கம் ஆன் சிட் டவுன். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது சார். இட்ஸ் ஓகே. உங்களை மாதிரி டேலண்டான பிரில்லியண்டான பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது முக்கியம். அதை என் பாக்கியமா நினைக்கிறேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ so much. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். காற்றிலாடும் முல்லைக்கொடியோ, கனவில் வரும் பவளக்கொடியோ. இடுப்பு செய்யறதுக்கு மட்டும் பிரம்மா எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணியிருப்போம் போல் இருக்கு. சிரிப்புலேயே சின்ன பின்னமாக்குறாளே. ஹாய். சாந்தி வண்டியிலையும் ஏதோ சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சார் நான் போலாமா? எஸ் யூ கேன் கோ. தேங்க் யூ சார். வண்டி பஞ்சரா? ஷிட். சார் என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா? நானா? நான் அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங்க்கு போறேன். ஓட்டை போட்டு விட்டு ஒழுங்கு புள்ள மாதிரி நடிக்கிறான். இட்ஸ் ஆல்ரைட் சார். வேணும்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் உன்னை ட்ராப் பண்றேன். இட்ஸ் ஓகே சார். அவ்வளோதான், கியர் போட போகிறோம்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய் சாந்தி, அதுக்குள்ள ஏன் இறங்குற? கொஞ்சம் இருந்துட்டு போ. சார் இதோ பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. சாந்தி, நாம பேசும்போது பைரவ் அங்க இருந்தான், அதனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். இத பாரு, அவன்கிட்ட நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். நீங்க சொல்றது கரெக்டா சார். நான் நடந்து வரும்போது கூட அவன் ஒரு மாதிரியா தான் பார்த்தா. கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல கல்யாணம் ஆகலன்னு வச்சுக்க, எல்லாரும் இப்படி மாறிடுவாங்க. அதான் அவன் எதிரில எந்த பொண்ணு வந்தாலும் எக்ஸ்ரே எடுத்துருவான். சாந்தி, உங்க வீட்ல டோட்டலா யார் யார் இருக்காங்க? டாடி, மம்மி, நானே, என் தம்பி சார். சாந்தி, நீ பிக்சர்லாம் பாப்பியா? பாப்பனே சார். என்ன மாதிரி பிக்சர்ஸ்லாம் உனக்கு பிடிக்கும்னு சொல்லு. லவ் சப்ஜெக்ட், சஸ்பென்ஸ், அப்புறம் ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் ஓ, சார். நீயும் அப்ப ஏன் டேஸ்ட் தான். சரி, எப்போது நீ ட்ரிங்க் பண்ணிருக்கியா? ஒரே ஒரு தடவை சார். நாங்க காலேஜ்ல பிக்னிக் போயிருந்தப்போ ஒரே ஒரு தடவை பீர் குடிச்சோம். ஓ. சார், உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கா சார்? குடிப்பழக்கமா? சேச்சே, எப்போது ஒரு தடவை பார்ட்டினா குடிப்பேன். மற்ற நேரத்தில் டென்ஷனாக இருந்தேன்னா ஸ்மோக் பண்ணுவேன். சாந்தி, செக்ஸை பற்றி உன் ஒப்பீனியன் என்ன? ஒப்பீனியன்னா அதான், குட்டா பேடா? குட்னா குட், பேட்னா பேட். அதெல்லாம் இல்லை, ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். குட் ஆர் பேட்? எனக்கு சரியா தெரியல சார். சரி சரி, நான் ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். உனக்கு அதில் எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சார் அது சும்மா சொல்ல. யோசிச்சு பார்த்து சொல்றேனே. எப்போ? நாளைக்கே சொல்றேனே. நீ உண்மையிலேயே புத்திசாலியான பொண்ணு. எதை வச்சு சார் சொல்றீங்க? நான் சொல்லாமையே சொல்ல வந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியே. சில பொண்ணுங்களுக்கு அந்த திங்கிங் கெப்பாசிட்டியே இல்லை. பட் யூ ஆர் கிரேட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன் சாந்தி. தேங்க்யூ. என்ன சாந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? என்ன இது சாந்தி, என்ன விஷயம்? டுடே இஸ் மை பர்த்டே. ஓ, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ சார். நீ ரொம்ப நல்ல நாள்ல பிறந்திருக்க. இன்னைக்கு லவ்வர்ஸ் டே. இந்த நல்ல நாளை எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஐ வில் கிவ் யூ a treat. சாந்தி, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எங்க சார்? இட்ஸ் a lonely place, a silent place. அங்கதான் உனக்கு பார்ட்டி. ஓகே? ஓகே சார், தேங்க்யூ. ஏன் சார், இங்க யாரும் இல்லையா? இங்க இருக்கிறவங்க லீவ்ல போயிருக்காங்க, நாளைக்கு வந்துருவாங்க. ப்ளீஸ் கம். உள்ளவா? எஸ் சார். ப்ளீஸ் பி சீட்டட். ஷியர். ஹலோ ஹலோ ஹலோ. யாரு சார்? யாருன்னு தெரியல, பட் பேக்ரவுண்ட்ல ஏதோ சத்தம் வந்துகிட்டே இருக்கு. வா சாந்தி, உட்கார். வாவ். எதுக்கு சார் இதெல்லாம்? ஏதோ என் மனசுக்கு தோணுச்சு. ப்ளீஸ் கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to Shanti. Happy birthday to you. Just a moment. என்ன சார், நீங்க ஒரு ஹோட்டலே வச்சிருக்கீங்க? இது எல்லாமே உனக்கு தான்.
உண்மையிலேயே உங்களை சும்மா சொல்லக்கூடாது சார். எப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க? மத்தியானமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓ சார், இந்த ட்ரிங்க் ஒரு மாதிரியா இருக்குல்ல? ஆமால்ல, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சார், இதுல ஏதாவது மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? சேச்சே, இனிமே தான் மிக்ஸ் பண்ணலானே இருக்கேன். கொஞ்சமா குடி. வேண்டாம் சார், இதெல்லாம் குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லை. ஹலோ, இது நான் உனக்கு கொடுக்குற பார்ட்டி இல்ல. இது நீ உன் பர்த்டேக்கு எனக்கு கொடுக்குற பார்ட்டி. அதனால நீ கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் எடுத்துக்க. இன்னும் கொஞ்சம் தான், ஃபினிஷ் பண்ணிடு. கமான், இப்படி வா, உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சாந்தி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் ரியலி வெரி லக்கி. சார், வாங்க சார் போலாம். போயிடலாம், ஹாஃப் அன் அவர்ல போயிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. Come on, Please, sir. போயிடலாம், 5 நிமிஷத்துல போயிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. சாந்தி, உனக்கு என் மேல கோவமா? இல்ல சாந்தி, உனக்கு என் மேல கோவம் தான். அதான் அந்த சைடு திரும்பி இருக்க. எனக்கு தெரியும். நான் ஏன் சார் உங்க மேல கோவப்படணும்? நிச்சயமா இல்ல? இல்ல சார். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சார், சீக்கிரமா கிளம்பு. சார், இங்கேயே இருந்துட்டு காலையில போலாம் சார். அதான் முடிஞ்சிருச்சுல. கரண்ட் வர வரைக்குமாவது இங்கேயே இருக்கலாம் சார். கரண்ட்டை நம்பிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். இந்த டார்ச், சீக்கிரம் கிளம்பு. சார், இந்த டார்ச் வெளிச்சத்துல கூட என்னால ரெடியாக முடியாது சார். என் ட்ரெஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கு சார். என்கிட்ட என்ன வெக்கம் சாந்தி? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்பு. சார், என்ன சார் இது? நான் அப்பவே போலான்னு சொன்னேன். நீங்க தான் இருன்னு சொல்லி. சரி சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? கிளம்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் ஐ கேன் டூ ஃபார் யூ? சார், நேற்று ராத்திரியில இருந்து என் மனசு என்கிட்ட இல்லை சார். உங்களை எப்போ பார்ப்போம் பேசுவோன்னு இருந்தேன். என்ன சார் எதுவும் பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? எனக்கு கூட அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா சரியாயிடுச்சு. நீ அதையே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கல்ல, அதான். நான் எதையும் யோசனை பண்ணவே இல்லை சார். அது என்னன்னு சொல்ல தெரியல சார். ஆனா ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. சாந்தி, நீ போய் என்னென்ன ஜாப் பெண்டிங்ல இருக்கு, எல்லா வேலையும் சரியா நடக்குதா இல்லையான்னு நோட்ஸ் எடுத்துட்டு வா. ஹாய் சபாஷ். இழக்கக்கூடாது, இழந்துவிட்டு இழுப்பு வரையா? ம், சரிம்மா. அதான் எழுந்து நின்று சரி பாப்போம். இதெல்லாம் தெரியாதா எனக்கு? ஆஃபீஸில் எவ்வளோ பார்த்துருக்கேன். உட்கார். என்ன சாந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? இல்ல இல்ல, உனக்கு நிச்சயமா ஏதோ ஆயிப்போச்சு. மனசு என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேங்குதே. இதை நான் எப்படிதான் அடக்கிறது? La
ஏன் சாந்தி ஒரு மாதிரியா இருக்க? வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? உங்ககிட்ட சொல்றதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம பாஸ் ரொம்ப நல்லவர் இல்ல? என்ன திடீர்னு பாஸ பத்தி எல்லாம் கேக்குற? சும்மா எங்க அப்பா அம்மா கூட இது வரைக்கும் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஆனா நம்ம பாஸ் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி எனக்கு டின்னர் கொடுத்தாரு. நம்ம பாஸ் உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாரா? ஆமா சும்மா, நம்ம பாஸ்க்கு என் மேல ரொம்ப ஆசை இருக்கு. அவரோட பரந்த மனசுல எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தாருன்னா அதை விட இந்த உலகத்துல எனக்கு சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. சாந்தி, நீ நம்ம பாஸ் அரவிந்த் பத்தியே பேசிட்டு இருக்க? ஆமா சும்மா, அவரை பத்தி தான். அது சரி, எங்க கேக் கட் பண்ணீங்க? அவரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு என்னை கூட்டிட்டு போய் அங்கதான் எனக்கு கேக் கட் பண்ண சொன்னாரு. கெஸ்ட் ஹவுஸ்லயா? அங்க எவ்வளவு நேரம் இருந்தீங்க? சாயந்தரம் 5ல இருந்து 9 மணி வரைக்கும். அவ்வளவு நேரம் கேக் கட் பண்ணீங்களா? என்னைக்கு இது நடந்தது? எனக்கு உன் பர்த்டே லாஸ்ட் 14th. போன 14th-ஆ? ஆமா சும்மா, நீ அன்னைக்கு வேலைக்கு வரல. அது என்னமோ சும்மா, எனக்கு வேலை பார்க்கறதுக்கே இஷ்டம் இல்லை. 24 மணி நேரமும் பாஸையே பார்க்கணும்னு தோணுது. சரியா தூங்குறதும் இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்றதும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு தான். சாந்தி, நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்க. எஸ், there is something wrong. நோனோ, எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. நான் இப்போதான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இல்ல, அங்க என்னமோ நடந்திருக்கு. ஒன்றும் நடக்கல. கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இல்ல, நீ என்கிட்ட போய் சொல்ற. உன் பேச்சு இந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா அதுல ஏதோ காரணம் இருக்கு. இல்லனா நீ இப்படி எல்லாம் பேசுறவ இல்ல. கண்டிப்பா அங்க ஏதோ நடந்திருக்கு, அது மட்டும் நிச்சயம். மிஸ்டர் அரவிந்த், he is not available. சும்மா எனி மெசேஜ்? சார், மெசேஜ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஆபீஸ் கிளம்பி வாங்க. என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு போன்ல எல்லாம் சொல்ல முடியாது. கிளம்பி வாங்கன்னா வாங்க. நான் இப்ப மீட்டிங்ல இருக்கேன். எந்த அர்ஜென்ட் மீட்டிங்கா இருந்தாலும் விட்டுட்டு வாங்க. சும்மா ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? நீங்க இங்க வாங்க சொல்றேன். இன்னும் எண்ணி 5 நிமிஷத்துல நீங்க இங்க இருக்கணும். இருக்கீங்க. முந்தா நாள் சாந்தியை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போனீங்களா? யார் சொன்னது? யார் சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல. போனீங்களா இல்லையா? சும்மா அது வந்து. ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்கிட்ட போய் சொல்றதுக்கும் பிளேட்டை மாத்தி போடுறதுக்கும் வீணா முயற்சி பண்ணாதீங்க. நான் கேட்டது நீங்க போனீங்களா இல்லையா, அவ்வளவுதான். போனோம், ஆனா நீ கற்பனை பண்ற மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல. ஸ்டாப் இட். அவ என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டாளா? சும்மா, நான் சொல்றத கேள. பாவம் அவ. அவங்க அப்பா அம்மா கூட அவ பர்த்டேக்கு ஒரு விஷ் கூட பண்ணல. அதான் ஒரு கேக் கட் பண்ண, அவ்வளவுதான். என்ன நம்ப. என் மேல கை வைக்காதீங்க. என் மனசு உடம்பு ரெண்டையுமே உங்களுக்காக தான் தியாகம் பண்ணேன். ஒரு வருஷத்துல கூட நீங்க என் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணது இல்ல. ஆனா நேத்து வந்தவ அவளை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் கேக் கட் பண்றீங்களா? ஐம் சாரி சுமா, உன் பர்த்டே டேட் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன மனசார காதலிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சுமா, நீ வேற அன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்ட. வந்திருந்தா நானே சொல்லிருப்பேன். போதும் போதும், ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சாந்தி அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னா கண்டிப்பா நீங்க அவளை ஏதோ பண்ணிருக்கணும். இல்லனா ஒரு பொண்ணோட மனசு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு பொண்ணோட மனசு என்னன்னு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஐம் சாரி சுமா, நாளைக்கே அவளை இங்க இருந்து அனுப்பிச்சிடுறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நாளைக்கா? இன்னைக்கு
இன்னும் 5 நிமிஷத்துல அவளை இந்த ஆபீஸ்ல இருந்து காலி பண்ண வைக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுரு சுமா. அந்த ஒரு நாளுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுக்கலாம்னா இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? சுமா வேண்டாம், இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். 5 minutes, 5 நிமிஷம் தான், வெறும் 5 நிமிஷம், only 5 minutes. அதுக்குள்ள அவ இங்க இருந்து போயிடணும். இல்லனா நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்க ஆபீஸும் இருக்காது. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்ப முடிவு உங்க கையில. என்னாச்சு சும்மா? ஏன் டென்ஷனா இருக்க? மூடிக்கிட்டு போடா. இவ திறந்து போட்டுக்கிட்டு என்ன மூடிட்டு போடான்றா? கொஞ்சம் சாந்தி உள்ள வர சொல்லு. ஓகே சார். MD is not available. Call later. Sir, he is in meeting. Can you call later? சாந்தி, நான் உங்ககிட்ட சொன்ன ஜாப்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சிட்டியா? எந்த ஜாப் சார்? எந்த ஜாபா? கனவுல மிதக்குறியா? அது என்னமோ உண்மைதான் சார். இப்பெல்லாம் நீங்க என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு புரியறதே இல்லை சார். ஹலோ சாந்தி, இது ஆபீஸ், உன் வீடு இல்ல. ஒர்க் பண்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? நான் சொன்ன வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கவே மாட்டியா? அவளை துரத்துனீங்களா இல்லையா? ஆயிடுச்சு, இதோ ஆயிடுச்சு. இத பாரு சாந்தி, இனிமே இந்த ஆபீஸ்ல உன்னோட மாரடிக்க நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிடு. நான் போக மாட்டேன். சாந்தி, விடு. ஏன் முன்னாடி கொஞ்சறீங்களா? விடு. அவளை அனுப்புங்க, அவளை அனுப்புங்க. சார், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். டேய். சும்மா விட்டுரு சும்மா, ப்ளீஸ். ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச அசிங்கமாயிடும். சும்மா விட்டுடு சும்மா, ப்ளீஸ். ராபாஷ், அப்படி போடு. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? அவன் கூட ஒரு தடவை கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதுக்கு நீ இந்த ஆட்டம் ஆடுறியா? நான் அவன் கூட தினம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கேன். அப்ப ஏன் மனசு எவ்வளவு பாடுபடும்? அவன் தான் என் உயிர், அவன் தான் என் புருஷன். 3 வருஷமா என்னையே நான் அவனுக்கு அர்ப்பணிச்சிட்டு இருக்கேன். நீ நடுவுல வந்து என் வாழ்க்கையை பங்கு போட்டுக்கலான்னு பாக்குறியா?